என்னதான் நெல்சன் அண்ணன் வந்து உங்க ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு ஆஸ்தான குருவா இருந்தாலும் இவ்வளவு கோடி கொடுத்தாதான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட செக் வாங்கிட்டு தான் நடிச்சீங்களா? இல்ல 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 அதுதான் விஷயம். என்னன்னா சம்பளம் எல்லாம் வந்து என்ன சொல்றோம், ஒரு நம்ம 10% 20% தான் கொடுத்துருப்போம். எதுவுமே இது வரைக்குமே கேட்டதில்லை. இப்ப இதுக்கப்புறம் எல்லாம் படத்துல வர காசெல்லாம் எடுத்து அப்படியே மாத்தி விட்டுற வேண்டியதுதான். எனக்கு தெரியும் இவன் இது வரைக்கும் சம்பளம் கேட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. நாங்களா பார்த்து ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சினிமால எல்லாமே அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்களே எடுத்துப்பாங்க. நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணி அவங்கள பெரிய ஆளா ஆக்க முடியாது. நம்ம யாரையும் போய் ஏதாவது பண்ணி அவங்கள கவுக்கவும் முடியாது. அது வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட் யாருக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்க டிசர்வியா இருந்தனாலதான் அந்த இடத்துக்கு இருந்தாங்க. நம்மளும் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டேலண்ட் இருந்தனாலதான் இப்ப கவின் மாதிரி ஒரு ஆள் இருந்தனாலதான் எவ்வளவு தன்னோட இல்ல அதை தாண்டி இப்போ அந்த படத்துல இப்ப நம்ம நடிக்க வச்சு இப்ப எல்லாரும் சொல்லும் போது என்ன இப்படி இவ்வளவு பிரில்லியண்டா நடிச்சிருக்காரு, எமோட் பண்ணா எமோஷன் ஒர்க் ஆகுது, காமெடி பண்ணா காமெடி ஒர்க் ஆகுது, அந்த கேரக்டரா மாறி ஹார்ட்லி ஒரு 4 ஃபிலிம்ஸ் ஓல்டு தானே. ஸோ அந்த அப்ரிசியேஷன் எல்லாம் கேட்கும் போது தான் நமக்கு தெரியும் நம்மளோட சாய்ஸுமே வந்து கரெக்ட் தான். சொல்லி இல்லை எனக்கு நான் ஸ்டார்டிங் அப்படி இருந்துச்சு, பட் நான் படம் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு வந்து பயங்கரமா நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்டிங்கே ரொம்ப வந்து எல்லா சீனுமே பயங்கரமா பண்ணியிருந்தான். அதனால நமக்கு அதை பார்க்கும் போதே தெரியுதும் ஒரு நாள் பயங்கரமான ஆள் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த ஒர்க் பிளஸ் ஸ்கில்லு டெடிகேஷன் எல்லாமே சேர்ந்து அமையும் போது அது நடந்துடும். ஓகே. அண்ட் கவின், நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி இன்டர்வியூ அப்போ நீங்க சொன்னீங்க, எனக்கு எப்பாச்சும் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, எதுவா இருந்தாலும் நான் போய் நெல்சன் அண்ணனை போய் பார்ப்பேன், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு ஒரு டீ கடைக்கு போவோம், அங்க இருந்து டீ குடிச்சு நடப்போம், அங்க போவோம். சோ அப்படியே எங்களுக்கு விடிஞ்சிரும், ஏதோ ஒன்று நடக்கிறத பத்தி பேசிட்டே இருப்பான். அவர்கிட்ட பேசிட்டு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும்னு அப்ப நினைச்சு பாத்திருப்பீங்களா? இவரோட டைரக்ஷன் நடிக்கணும்லாம் அந்த ஒரு ஆசை இருந்திருக்கும். ஒரு ப்ரொடியூசரா இவர் நம்மள வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போறாரு, இவர் கையில நம்ம ஒரு ஹீரோவா பணம் வாங்க போறோம். அது அப்ப நினைச்சு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நினைச்சே பார்க்கல, அப்படி ஒரு மூமெண்ட் தானே? இல்ல அதுவும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சா? இல்ல, எனக்கு அதான் எப்பயுமே நம்ம அந்த கையில இருக்கிற வேலையை கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்ன்றது தான் நம்புற பிலீஃப். ஸோ அந்த பிலீஃபுமே ஒரு காலங்கள் அந்த டைம்ல இருந்தே கிடைச்சது அண்ணன் கிட்ட இருந்துதான். ஸோ எனக்கு அதெல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருந்ததால இதுவும் ஒரு நாள் அழகா நடந்ததுதான் அதோட இது. ஆசை இருந்திருக்கும், பட் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேலை பார்க்கறோன்றது ஒண்ணு இருக்குது இல்ல. ஏன்னா வெறுமனே இப்போ ஒருத்தருங்களை தெரிஞ்சதுக்காக இது பண்ண முடியும்னா இது என்னைக்கோ பண்ணிருக்கலாம், எப்படி வேணா பண்ணிருக்கலாம். அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவரோட ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு, அவரு வேலை பார்க்குற ஆட்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா அவரை பிடிச்சி நம்ம இழுக்க கூடாதுல்ல, நம்ம தானே அதுக்கேற்ற வளர்ச்சியோட தானே அங்க போய் இது பண்ணணும். பிளஸ் நானும் இல்ல அதுதான் எனக்குமே நம்மள ஒருத்தங்களை தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம ஓகே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு கேட்டுடலாம் நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா நீ கேட்டுதான் பாரு கேட்டா இல்ல அப்படின்னா வேலை தானே இன்னைக்குமே நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அதுதானே நம்ம கையில இருக்கிற, அதுதானே நம்ம கிட்ட இருக்கிற ஒரே டூல். அதை வச்சுதானே நம்ம கேட்க முடியும். அதனால வேலை கரெக்டா நடந்துச்சுன்னா அது தானா நடக்கும்.